மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தது தாமரைப்பூ. தாமரைப்பூ குளத்தை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாசல் நிலைவாசப்படி பூஜை அறையில் போகிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உகந்ததாக இருக்கும். இந்த செம்பருத்தி பூ மட்டும் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த பூ. இந்த பூக்களை நாம் தினமுமே தெய்வத்திற்கு சூட்டி விளக்கேற்றி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. இதை சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. பசங்களுக்கு முடி வளர்ச்சி அதிகரிக்கும். நம்ம வீட்டில் துடைப்பத்தை மற்றவங்க கண் பார்வையில் படுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் தான் தொங்க விட்டு வைக்கணும். அதே போல் முறத்தையும் கண்ட இடத்துலையும் போடக்கூடாது. ரெண்டுமே மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது. வெளியில் வாசக்கூட்டுற துடைப்பம் ரொம்ப நஞ்சு போயிருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது, தூக்கி போட்டுறணும். ஈர துணிகளை கட்டில் நாற்காலிகள் எல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. காஞ்ச துணிகளை கையோட மடித்து செல்ஃபில் வச்சிடணும். சப்பாத்தி மாவில் ஒயிட் சக்கரை கலந்து சேர்த்திங்கனாக்கா பஞ்சு மாதிரி இருக்கும். சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெறுமனே சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷே தேவையில்லை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு